ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான இந்த நல்ல காலவேளையிலே அனுதினம் மன்னா என்கிற வேறு தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திக்க வைக்கிற தேவாதி தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுத்த ஆயுசு நாட்களுக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை துதி ஸ்தோத்திரங்களை நாம் செலுத்திக் கொள்வோம். இந்த காலை தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல மாதிரியான ஜெபத்தை இந்த காலவேளையிலே தியானிக்கலாம். இன்றைக்கு அநேகர் இந்த மாதிரி ஜெபத்தை மறந்தே போயிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஒரு சிறிய கேள்வி, என்னுடைய சத்தத்தை கேட்கும் பொழுதே உங்களால் இந்த ஜெபத்தை வேதத்தை பார்க்காமல் மனப்பாடமாய் சொல்ல முடிகிறதா என்பதை மாத்திரம் சற்று யோசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். இந்த மாதிரி ஜெபத்தில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை இந்த காலவெளியிலே தியானிக்கலாம். இதுதான் ஜெபம் அல்ல, இது ஒரு மாதிரி. எப்படி ஒரு கணக்கு போடுவதற்கு அந்த கணக்குக்கான ஒரு மாதிரியை புஸ்தகத்தில் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்களோ, அதே போல தான் நம்முடைய ஜெபம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜெபத்தில் இருக்க வேண்டிய சில காரியங்களை இந்த காலவெளியில் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, நம்முடைய ஜெபத்தில் முதலாவது நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். ஜெபம் அப்படின்னாலே முதல்ல தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். எடுத்த உடனே நம்முடைய தேவைகளை சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிக்கக்கூடாது. முதலாவது நன்றாக அவரை மகிமைப்படுத்துங்கள். பாட்டினாலோ ஸ்தோத்திரத்தினாலோ துதியினாலோ அவரை மகிமைப்படுத்துங்கள். இரண்டாவது, அவருடைய சித்தம் மாத்திரம் நடக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். நம்ம சித்தம் இல்லை, அவர் சித்தம் நடக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவது, ஆண்டவர் அழகாக சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்க, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டியதை மாத்திரம் தாரும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தில் நமக்கு தேவையில்லாததெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடாது. நமக்கு வேண்டியதை, இன்று எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு சந்தியும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நான்காவது, நம்முடைய ஜெபத்தில் மன்னிக்கிற சுபாவம் இருக்கிறதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நாம் மற்றவருடைய தப்பிதங்களை நாம் மன்னித்தால்தான் நாம் ஜெபிக்கும்போது நாம் செய்த தவறுகளையும் பிதாவானவர் மன்னிக்கிறவராய் இருப்பார். இதையும் அறிக்கை செய்யுங்கள். அடுத்ததாக ஆண்டவர் சொல்கிற ஜெபத்தில் சொல்கிறாரு, எங்களை ரட்சியும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய ஜெபத்தில் ரட்சிக்கக்கூடியதான ஒரு ஜெபம் இருக்க வேண்டும். தீமையிலிருந்து, பாவத்திலிருந்து, சாத்தானின் கரத்திலிருந்து, பலவிதங்களிலிருந்து தேவன் தான் நம்மை ரட்சிக்க முடியும். இஸ்ரவேலின் ராஜா ஒருவன் சொன்னான் ஒரு ஸ்திரீயை பார்த்து, கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் பின்னை எதிலிருந்து உன்னை ரட்சிக்க வேண்டும் என்று கேட்டார். அப்படியானால் நம்முடைய ஜெபத்தில் ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும். கடைசியாக நம்முடைய ஜெபம் முடிவடையும் போது எல்லா மகிமையும் உமக்கே என்று சொல்லி ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி உங்கள் ஜெபம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஜெபத்தில் தேவனை மகிமைப்படுத்துகிறீங்களா? உங்கள் ஜெபத்தில் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்கள் ஜெபத்தில் மற்றவங்களை மன்னிக்கிற மனதோடு ஜெபிக்கிறீங்களா? உங்களுடைய ஜெபத்தில் தீமை நின்று காக்கப்படும்படி ஜெபிக்கிறீங்களா? உங்கள் ஜெபத்தில் தேவனுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி ஜெபிக்கிறீங்களான்னு யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆகவே நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கட்டும். மனுஷன் பார்க்கிறபடி நம்ம ஜெபிக்கவே வேண்டாம். கர்த்தர் பார்த்தா போதும் நம்முடைய ஜெபத்தை. அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறதே அவர் தான். ஆகையினாலே அந்த விசுவாசத்தோடு கூட நம்முடைய ஜெப வாழ்க்கை இன்றைக்கு துவங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இந்த நாளில் நிலைத்திருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.